தேஜாவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் ட்ரேடர்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த டபிள்யூ பேட்டர்ன் கண்டினியூ ஆகும்னு பேசியிருந்தோம். ஸோ சேம் அதே மாதிரி கண்டினியூ ஆச்சு. அண்ட் செகண்ட் ஆஃப் ரிவர்சல் வரும்னு சொல்லியிருந்தோம். ரிவர்சலும் ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த ரவுண்ட் நம்பர்லேயே 26,000 அது ஏற்கனவே ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோவில் கிளியராக கொடுத்துருக்கேன். ரவுண்ட் நம்பர்லேயும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட்டாக எடுக்கணுன்றது எக்ஸாக்டாக ரவுண்ட் நம்பர் ரெசிஸ்டன்ஸாக எடுத்து அங்கேருந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. 80 பாயிண்ட்ஸ் எல்லோரும் எடுத்துருக்க முடியாது, ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். ஓகே, இன்னைக்கு சைக்காலஜிக்கல் மோட்டிவேஷன் இட்ஸ் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் நாட் டு ஹாவ் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் லைஃப். இது வந்து வேர்டு சின்னதாக இருந்தாலும் இது ரொம்ப ஆழமான வரிகள் தான். அதாவது உனக்காக உன் வாழ்க்கைக்காகவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருப்பது உன்னையே மதிக்காததற்கு சமம் அப்படின்றது தான் நம்ம இங்கே மீன் பண்ணுறோம். அதாவது நாம் எத்தனை பேரின் மீது மரியாதை வச்சுருக்கோன்றது நம்மளுடைய நடத்தையை காட்டும். ஆனால் சுயமரியாதை, அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம். நான் என்னை மதிக்கிறேன் என்பதற்கு நமக்கே நம்மிடம் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்க வேண்டும். அதாவது என் வாழ்க்கையே இப்படியே போகட்டும் என்று கவலைப்படாமல் விட்டுவிட்டால் அது பரவாயில்ல மனநிலை கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அது சுய அவமதிப்பு. நம்ம இப்படியே பரவாயில்ல இப்படி போகட்டும் நம்ம வாழ்க்கை இவ்வளோதான் அப்படின்றத உங்களை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு அதாவது உங்களுடைய மனநிலை அது பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும்ன்றது அது கரெக்டான மனநிலை கண்டிப்பாக கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையை எதிர்பார்ப்பு வைத்திருப்பது பெரிய பணம் சம்பாதிப்பது, வெற்றி அடைவது அல்லது சமூகத்தில் பெயர் பெறுவது, அது மட்டுமே வந்து நம்மளுடைய இது வந்து சொல்ல முடியாது. நான் இதை விட சிறந்தவனா இருக்க முடியும், அந்த எண்ணம் தான் சுயமரியாதையின் வடிவம்ன்றது மாதிரி நான் சொல்லுவேன். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா, படிச்சுட்டு இருக்காங்கன்னா, ஓகே நம்ம படிக்கிறோம் ஏதோ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் கம்மியாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அது வந்து எப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களே வந்து ஒரு அவமரியாதையாக பண்ணிக்கிறது தான். நான் வந்து 80% மார்க் எடுப்பேன், அதை நோக்கி நான் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு திறமை இருக்குது அப்படின்னு பண்ணாதான் அது கரெக்டான விஷயமே தவிர ஏதோ தானோ ஏதோ மார்க் வரட்டும் பரவாயில்ல அப்படின்றது ஃபெயிலியர்னு சொல்ல மாட்டேன். அது கம்ப்ளீட்லி வந்து நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டே நம்ம எடுத்துக்கிறோன்ற மாதிரி அர்த்தம். ஸ்டாக் மார்க்கெட்லையும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் ஓகே நம்ம இவ்வளோ கேஷ் வச்சுருக்கோம், இவ்வளோ நம்ம ப்ராஃபிட்ஸ் பண்ணணும் அப்படின்ற எதிர்பார்த்து நம்ம போவோம். ஆனால் கரெக்டாக நம்ம எதிர்பார்த்து நமக்கு தேவையான ஸ்டாப் லாஸு ரிஸ்க்கையும் மணி மேனேஜ்மெண்ட்டையும் வச்சு தான் நம்மளால் பண்ண முடியும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஓகே நம்ம இன்னைக்கு ஏதோ வந்திருக்கோம் போடுறோம், ஓகே இன்னைக்கு வந்தால் பார்க்கலாம் வரலன்னா ஓகே அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. பிகாஸ் உங்களுக்குள்ள இப்போ அந்த கரெக்டான திறமையை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே அதுவே வந்து கரெக்ட் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்துக்கிட்டே போவோம். ஏதோ ஒரு டிப்ஸ் கொடுக்குறாங்க, ஏதோ ஒன்று வருது அப்படின்றத வச்சு பண்ணாமல் நம்மளுடைய ஓகே நமக்குன்னு திறமை இருக்குது, நம்மளை இன்னும் மேன்மைப்படுத்திக்க முடியும் அப்படின்னு போனீங்கனாலே கண்டிப்பாக பெட்டராக வரலாம். ஷார்ட்டாக சொல்லணும்னா எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை ஈக்குவல் டு மரியாதை இல்லாத வாழ்க்கைன்னே சொல்லலாம். எதிர்பார்ப்பு வைத்திருப்பது, அதாவது நமக்கு நம்மளே எதிர்பார்ப்பு வைத்திருப்பது நம்மளுடைய திறமையை வந்து மதிக்கிறதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கண்ட்ரோல் பண்ணோன்னா உன்னை நீ மதிக்கிறாய் என்றால் உன்னிடம் சிறந்ததை எதிர்பார்க்காமல் இருக்கவே முடியாது. அதனால உங்களை நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை கொடுக்க ஆரம்பிங்க, உங்களுடைய திறமை மேலே நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும்னு இது பண்ணுங்க. ஒரு இடத்துலையும் நான் இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு போங்க. அதுவே வந்து உங்களை மேம்படுத்துன்றத கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஓகே, டெக்னிக்கல்ஸ் படி டெய்லி RSI 70.63 இருக்குது. அகெயின் மூவிங் ஆவரேஜ் 200, 50, 20, 10க்கு மேலே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் நம்ம கண்டினியூஸாக சொல்லிட்டு இருக்கோம். மார்க்கெட் அந்த ரேலி போகும் போதுலேருந்து அப்படி தான் இருக்குது. மார்க்கெட்டுக்கு இறங்குது, பெருசாக கிராஷ் ஆகுது, எதை வேணால் யார் வேணால் சொல்லட்டும். ஃபஸ்ட்டு மூவிங் ஆவரேஜ் 10 கீழேயாவது வரட்டும், வந்ததுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். பட் ஸ்டில் ஈவன் அதாவது 10 நாள் மூவிங் ஆவரேஜ் கீழே கூட இன்னும் மார்க்கெட் வரல, மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. Okay, FIS sold 55 crores in cash market. DSS bought 2,492 crores in cash market. So cash marketல DSS கண்டினியூஸாக வாங்கிட்டு தான் இருக்காங்க. FIS ரொம்ப வால்யூம் கம்மியாயிடுச்சு, கொஞ்சம் வாங்குறாங்க, திடீர்னு ஒரு நாள் விற்கிறதும் ரொம்ப ரொம்ப வால்யூம் கம்மியாக தான் இருக்குது. அந்த FN ஓப்பன் பொசிஷன் சூப்பராக ஒரு 1,28,000 கான்ட்ராக்ட் பப்ளிக் வெளியில் போயிட்டாங்க.
ஸோ ப்ரோ ஃபுல்லாக அதை அக்குமுலேட் பண்ணி 39,000 கான்ட்ராக்ட் ப்ரோ பையில் இருக்கிறாங்க. பட் எஃப்ஐஎஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. 5 லேக் கான்ட்ராக்டில் இருந்து இப்போ 2,89,000 கான்ட்ராக்ட் வந்துருச்சு. கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பொசிஷன்ஸை கம்மி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இதில் கிளியராக தெரியுது. ஓகே, இந்தியா விக்ஸ் 11.82, இந்தியா விக்ஸ் கொஞ்சம் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ரீமியமும் கொஞ்சம் மேலே தான் இருக்குது. நிஃப்டி பி ரேஷியோ 22.84 இருக்குது. கொஞ்சம் வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாக போயின்னு இருக்கு. பட் எனிவே 24 வரைக்கும் நமக்கு பெருசாக கவலைப்பட தேவையில்லை. அட்வான்ஸ் இன்னைக்கு 1636, டிக்ளைன் 1501. ஒரு மாதிரி ஒரு பெரிய அட்வான்ஸ் டிக்ளைனில் ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லை, அன்சேஞ்ச் 100. ஸோ இதான் நம்ம பேசியிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபிள்யூ பேட்டர்ன் கண்டினியூ ஆச்சு, செகண்ட் ஹாஃப் ரவுண்ட் பேட்டர்ன்லேருந்து கீழே வந்திருக்கு. ஓகே, ஈக்விட்டி டிலைட் ட்ரைனிங் ஆன் 12th நவம்பர் இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஹவு டு பீட் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபண்ட் மேனேஜர் ரிட்டர்ன்ஸு உங்கள் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் அதுலேயே இருக்குது. அது இல்லாமல் நிறையா இது டாபிக் நம்ம பேசுகிறோம். லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, மல்டிபேக்கர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. ஒரு கம்பெனிலாம் மல்டிபேக்கர்னு சொல்லி ஒரு கம்பெனிலாம் ட்ரைனிங்கில் பேசும்போது பேசணும், அதுவே 40% ரிட்டர்ன் ஒரு நாட் ஈவன் 1 மந்த்து தான் இருக்கும், 1.5 months இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவே 40% ரிட்டர்ன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி மல்டிபேக்கர் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதும் அதில் சொல்லுவோம். தென் இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இந்தியா விக்ஸ் வீடியோ வரும். இந்தியா விக்ஸ் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். பிகாஸ் ஒரு மாதிரி மார்க்கெட் டாப் அண்ட் பாட்டமாக நம்ம அதை வச்சு நிறைய நாள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஆஸ்ட்ரோ எட்ஜ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது 27th அக்டோபர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு பண்ண ப்ராஃபிட்ஸு. நமக்கு அனுப்பிச்ச ஸ்க்ரீன்ஷாட்ஸில் ஒரு சிலதை உங்களுக்கு இதை காமிச்சிருக்கிறோம். ஸோ எது கிளியராக இருக்கோ அதை உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ஸோ இதை நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நேற்று பேசினது தான். கண்டிப்பாக நம்ம யூடியூபர்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களும் பெட்டர் ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருப்பீங்கன்றத நம்புகிறேன். பிகாஸ் இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு தேஜாவு மாதிரி தான் இருந்திருக்கும் மார்க்கெட்டு. நம்ம அதை ஃபாலோ பண்ணுறவங்க கரெக்டாக அந்த ரவுண்ட் நம்பரு அரௌண்ட் 12 o'clock, ஸோ செகண்ட் ஹாஃபில் பர்ஃபெக்டாக அது ஒரு வந்தது. பட் ஒரு 80 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். பட் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஆஃபே அந்த டபிள்யூ பேட்டர்னே ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸு கொடுத்தது. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா சார்ட்டுக்கு போயிடலாம். சார்ட் டெய்லியில் இதுதான் அந்த 38.2% ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு மார்க்கெட் இப்போ மேலே போயிருக்கு. ஸோ இட்ஸ் கிளியர்லி ஷோஸ் எனி டிப் ஆக்சுவலி இஸ் அ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி தான் டெய்லியில் காமிக்குது. டெய்லியில் வி டிடன்ட் see எனி அதர் பெராமீட்டர்ஸ். ஸோ 38.2 வெரி வெரி நியர். அது ஒரு 10-12 பாயிண்ட் தான் மிஸ் ஆச்சு. இருந்தாலும் வி கேன் டேக் இட் அஸ் 38.2% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது அருமையாக மேலே போயின்னு இருக்கு. ஸோ எனி டிப் இஸ் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி தான் பொசிஷனலி காமிக்குது. இப்போ இன்ட்ராடே என்ன பண்ணுதுன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இன்ட்ராடே இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த டபிள்யூ பேட்டர்ன் தான் சொல்லியிருப்போம். ஸோ திஸ் இஸ் த டபிள்யூ பேட்டர்ன். இது எக்ஸ்டெண்ட் ஆகலான்னு சொல்லியிருப்போம். எதர் இங்கே இல்லை இங்கேன்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த இடம் பர்ஃபெக்டாக திஸ் இஸ் தி பிளேஸ். ஆல்மோஸ்ட் இதுதான் அந்த 26,000 ரவுண்ட் நம்பரு. கரெக்டாக 12 மணிக்கு இந்த கேண்டில் வந்துட்டு அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு தென் ஒரு 80 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டில் போயிருக்கு. ஸோ திஸ் வாட் ஹேப்பன்ட் டுடே. ஸோ இதுதான் நம்ம ஏற்கனவே சாட்டர்டே வீடியோ அப்லோட் பண்ணும் போதே இதை போட்டிருந்தோம். ஸோ இப்போ நமக்கு இது தேவையில்லை, இதை எடுத்துடலாம். ஓகே, ஸோ ஓகே, இப்போது என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் மூவ் என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்குன்றதை செக் பண்ணலாம். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது, மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பேட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த பேட்டர்ன் போயிட்டு இருக்கு இப்போது. அதாவது ப்ரெசண்ட்டாக இப்படி ஒரு பேட்டர்ன் பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனில் இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது. முன்னாடியே ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டு இது வந்து நம்ம ஒரு மாதிரி ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் கூட சொல்லலாம். இங்கே பாருங்கள், இது ஒரு போல் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதை ஒரு போல் மாதிரி எடுத்துக்கிட்டு இது கிட்டத்தட்ட ஒரு நம்ம வந்து இப்படி ஃப்ளாக் டைப்புன்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வருது. ஸோ இது பிரேக் ஆகி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிலில் பிரேக் ஆகி போச்சுன்னா ஃபர்தர் மூவ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன். ஓகே, திஸ் வாட் ஆக்சுவலி இஸ் ஹேப்னிங். இது கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு பேட்டர்ன் இருக்குது. இன்னொரு பேட்டர்ன் நீங்கள் செக் பண்ணலாம்.
இதுலயே பாருங்க கிட்டத்தட்ட, பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன்லாம் ஆகல. ஜஸ்ட் நம்ம இது வந்து ஒரு எம்மா, ஓகே எம் அப்படின்னா நமக்கு இந்த நெக்கு உடையணும். நெக்கு உடைஞ்சாதான் எம், இல்லைன்னா இது எம் கிடையாது. நெக்கு உடையாம இங்க போயிடுச்சு அப்படின்னா ஸோ இது என் ஆயிடும், இப்படி போயிடும் மார்க்கெட். ஸோ இதை பிரேக் ஆகி பிரேக் அவுட் ஆகி இன்னும் ஃபர்தர் ரேலி போயிடும். ஸோ இந்த இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ த க்ளோசிங் லுக் லைக்ஸ் இந்த மாதிரி ஒரு 3 பேட்டர்ன் தெரியுது. ஸோ இது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் கிட்டத்தட்ட ஒரு ஃபிளாக் மாதிரி வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கூட வச்சுக்கலாம் ஒன்று. செகண்டு, இன்கேஸ் மார்க்கெட் இந்த நெக்கை உடைச்சதுன்னா எம்மா கன்வெர்ட் ஆகலாம். ஓகே, இல்லை இதெல்லாம் எதுவுமே உடைக்கல, ஓகே உடைக்குதுன்னா சும்மா அப்படியே இங்கே அப்படியே ஒரு லைட்டாக வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு மேலே போகக்கூடாது, ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டலில் உடையணும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இந்த பேட்டர்ன், ஸோ இப்படி ஓகே இது என் மாதிரி இந்த இடத்த உடைச்சிட்டு இது ஒரு ஸ்ட்ராங்காக போச்சுன்னா இன்னும் ஃபர்தர் ரேலி இருக்கும். ஸோ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்த மாதிரி 3 ப்ராபபிலிட்டி இருக்குது. அந்த 3 ப்ராபபிலிட்டியில் ரெண்டு ப்ராபபிலிட்டி ஒன்றுமே கிடையாது. 2 ப்ராபபிலிட்டி இந்த இடத்த உடைக்கும் போது இன்னும் ஃபர்தர் மூவ் போகிறது தான். ஒரே ஒரு ப்ராபபிலிட்டி இந்த நெக்கு, ஓகே இன்கேஸ் இந்த நெக்கை உடைச்சி ஸ்ட்ராங்காக உடைச்சதுன்னா ஃபர்தர் ஒரு டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேட்டர்ன் ஆஸ் ஆஃப் நோ நம்ம என்னென்ன பேட்டர்ன் வருதோ அதெல்லாம் ஒரு லேர்னிங் பர்பஸ் சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ என் கண்ணுக்கு இதை படுது, நாளைக்கு லைவ்ல எப்படி ஆகுதுன்றத பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் வைஸ் இந்த ஒரு 3 பேட்டர்ன் இருக்கு. அது 2 பேட்டர்ன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் பேரிஷுக்கு, அதெல்லாம் இந்த நெக் உடையணும், உடைஞ்சாதான் இது வந்து எம் பேட்டர்ன்றதை நம்ம எடுத்துக்கலாம். எனிவே ஆஸ் ஆஃப் நோ இதுதான் போயிட்டு இருக்கு. இதுல நம்ம எக்ஸ்பைரி டேல நாளைக்கு ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆனதால என்ன ஆயிருக்குன்னா நிறைய கால், ஓகே கால் ப்ரீமியம் ரொம்ப ஷூட் அப் ஆயிருக்கு. எந்த டைம்ல இந்தியா விக்ஸ் ஏறி இருக்குன்னா மந்த்லி எக்ஸ்பைரிக்கு முன்ன நாள், 1 டே பிஃபோர், ஓகே ஒரே ஒரு நாள் பிஃபோர் என்ன ஆயிருக்கு, இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ கால் ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி மந்த் எண்டில் மந்தோட எக்ஸ்பைரி முடியும் போது அதுக்கு முன்ன நாள்லாம் இந்த மாதிரி விக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ராபபிலிட்டி என்ன ஆகணும்னா அந்த இன்க்ரீஸ் ஆன ப்ரீமியமை கரைக்கணும். ஓகே, இன்க்ரீஸ் ஆன ப்ரீமியம் கரைக்கணும். அப்போ ஏதாவது ஒரு டைம், ஓகே ரொம்ப நேரம்லாம் கடத்த முடியாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் டைம்லயே இன்கேஸ் சைட்வேஸா மார்க்கெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வேணா இருக்கலாம். ஓகே சைட்வேஸ் இப்படி இப்படி இருக்கலாம், இப்படி கூட இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஓகே சைட்வேஸா இருக்குது அப்படின்னா அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இந்த ப்ரீமியமை கரைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்ற சந்தேகம் கண்டிப்பா வருது. ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரிக்கு முன்ன நாள் மார்க்கெட் மேலேயும் போகுது, இந்தியா விக்ஸ் ஷூட் அப் ஆகுது. அப்போ என்னன்னா ப்ரீமியம்லாம் ஒன்றும் பெருசா கரையில, கால் ப்ரீமியம்லாம் ஜாஸ்தியா தான் இருக்கு. அப்போ மார்க்கெட் இன்கேஸ் ஒரு சட்டில்டா கொஞ்சம் இது மாதிரி இப்படி இதுக்குள்ள இப்படியே ஏதோ ஒன்று பண்ணி இப்படி இருந்ததுனாலே மார்க்கெட் என்ன ஆகும்னா இந்த இடத்துல நிறைய ப்ரீமியம் வந்து கரைஞ்சிரும். அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஓகே இது நடக்குமா நடக்காதா அதெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனா என்ன நடந்திருக்கு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி விக்ஸ் ஏறும் போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பையர்ஸ் பர்டிகுலர்லாம் நான் சொல்றது ஆப்ஷன் பையர்ஸ், நம்ம வந்து கரெக்டாக தான் இருக்கு, இங்கேருந்து இது வரைக்கும் போகும், இது இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இங்கேருந்து இது வரைக்கும் போகும்னு நினைக்கலாம். ஓகே, அப்போ நம்ம பர்டிகுலர்லி நான் கால் ஆப்ஷன் சொல்றேன். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு போகும், ஆனால் ப்ரீமியம் ஏறாமே இருக்கும், உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். என்னடா அது ப்ரீமியமே ஏற மாட்டேங்குது, மார்க்கெட் நமக்கு கரெக்டான டைரக்ஷன் தானே எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தேகம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதுக்கு ரீசன் வந்து இதுதான். நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ப்ரீமியம்லாம் கரைச்சி ஆப்ஷன் செல்லருக்கு காசு கொடுக்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். எல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டி தான் நான் சொல்கிறேன். ஓகே, நீ லைவ்ல அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் ஃபர்ஸ்ட் ஆஃப் டைமில் கொஞ்சம் அப்படியே ரேஞ்சில் இருந்துட்டு ப்ரீமியம்லாம் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி மூவை கொடுத்துட்டு தென் 2 o'clock என்ன மூவ் கொடுத்தாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக 2 o'clockன்றது அவங்க எத்தனை மணிக்கு வேணால் ஆப்ரேட் பண்ணலாம், 2 o'clock 2:30 கூட ஆப்ரேட் பண்ணுறாங்க மந்த் எண்டு இதில். பட் எனிவே ஆஃப்டர் 2 o'clock we need to be careful because it's a monthly expiry. விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு ப்ரீமியம் கரையணும், சாய்ஸ் நம்பர் 1. செகண்ட் 2 மணிக்கு மேலே ஒரு ஆட்டம், ஒரு ஏதாவது ஒரு ஆட்டத்தை அவங்க ப்ளே பண்ணணும். ஸோ இந்த 2 விஷயத்த ஞாபகத்தை வச்சுக்கோங்க.
ஸோ ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த 2 விஷயம் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான விஷயம். சைட்வேஸ் மார்க்கெட்டில் நம்ம மாட்டிக்கூடாது. ப்ரீமியம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கரைஞ்சிரும், இரிட்டேட் ஆகிடுவீங்க. கரெக்டான டைரெக்ஷனில் இருப்பீங்க, ப்ரீமியம் ஏறாது, ரொம்ப இதுவாக இருப்பீங்க. ஸோ அதனால் அதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். செகண்டு, 2 மணிக்கு மேலே ஓகே, எப்போ வேணால் ஆப்ரேட் பண்ணலாம் அவங்க. 2 மணிக்கு மேலே நம்ம எப்படி போயின்னு இருக்கோ டைரெக்ஷன், அதுக்கு உல்டாவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றதை நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஸோ இந்த 2 மூவ் தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த 2 விஷயம் நடக்குன்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். மேபி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒரு பெரிய மூமெண்ட் இல்லாமல், அதுக்கப்புறம் கொஞ்சம் மூமெண்டம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைரெக்ஷனில் எடுத்துகிட்டு போயிட்டு மேபி 2 o'clock 2:30 ஏதோ ஆஃப்டர் 2 o'clock இன்னொரு டைரெக்ஷனில் எடுத்துகிட்டு போவாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். பிகாஸ் ஆஃப் தி டேட்டாஸ் எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. இது எதுவுமே நடக்காமல் நாளைக்கு வேறு மாதிரி நடந்தாலும் நம்ம லைவ் மார்க்கெட்டில் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணிக்க வேண்டியது தான். பட் இதுதான் நான் எதிர்பார்க்குறேன் இந்த மாதிரி இருக்கும்ன்றது. அதுக்கு ரீசனும் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த ரீசன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா மேபி ஃபஸ்ட் ஆஃப் ஏதாவது கொஞ்சம் ஒரு 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 ரேஞ்ச் பவுண்ட்குள்ளேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மூவ், ஓகே அந்த மூவ் எப்படி வேணால் இருக்கலாம். ஓகே, நீங்கள் பேட்டர்னை வச்சுட்டு கிளியராக அதை பார்த்துக்கலாம். அந்த மூவ் முடிஞ்சதுக்கப்புறம் 2 o'clock மேலே அந்த ஏற்கனவே நடந்த மூவுக்கு ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன், காலையிலேருந்து ஒரு மூவ் நடந்திருக்கும் 2 மணி வரைக்கும், 2 மணியோ அது ஏதோ ஒரு டைம், அதுக்கப்புறம் அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் ஏதாவது ஒரு டைரக்ஷன் கொண்டு போவாங்களா அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் கன்க்ளூட் பண்ணுறேன். பட் நீங்கள் ப்ராப்பராக லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது புரிஞ்சுது, ஓகே, உங்களால் லைவ் மார்க்கெட்டில் என்னால் மேட்ச் பண்ணி ட்ரேட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணாதீங்க. பிகாஸ் இது நம்ம ரொம்ப அட்வான்ஸாக இந்த மாதிரி இருக்குது, டேட்டாஸ் எப்படி இருக்குது, மேபி இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்றத சொல்கிறோம். அதே மாதிரி நடக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு இது நம்ம பேசுகிறதெல்லாம் ஒரு ஜாக்பாட்டாக இருக்கும். கன்ஃபர்மேஷன்லாம் எதுவுமே பண்ண தெரியாது. ஏதோ நான் சும்மா வரேன், சும்மா ஏதோ ஒரு கால் வாங்குவேன், ஏதோ ஒரு புட்டு வாங்குவேன், யாராவது ஏதாவது சொன்னால் அதையும் நான் கேட்பேன். புரோக்கிங் கம்பெனி இதை வாங்குன்னு சொன்னால் அதை வாங்குவேன், இல்லை இன்னொருத்தர் வந்து இதை வாங்குன்னு சொன்னால் அதை வாங்குவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா எக்காலத்துக்கு கொண்டு எந்த காலத்துக்குமே உங்களால் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு பண்ணவே முடியாது. நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், ஓகே, இது ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது, இதுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எடுக்கலாம். கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க ஓரளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பீங்கன்றதை நம்புகிறேன். பிகாஸ் எவ்ரிடே என்ன பேட்டர்ன் வருது, அது எந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுவீங்கன்றத நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.